எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கல்யாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி, பேன்கேக். இந்த ரெசிபிக்கு நான் பில்ஸ்பெரிஸ் பேன்கேக் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி 7 to 9 பேன்கேக் ரெடி பண்ணலாம். இதோட நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 180 கிராம்ஸ்ன்னு இருக்குது. சரி வாங்க, எப்படி இந்த ரெசிபியை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 180 கிராம்ஸ் பேன்கேக் ரெடிமேட் பவுடரை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு 200 ml பால் சேர்க்கணும். பாலை மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் கட்டிகள் சேராமல் நல்லா கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகும். மொத்தமாக சேர்த்து கலக்கும்போது சம்டைம்ஸ் கலக்கி விடுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் வந்திருக்கு. கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். கிட்டத்தட்ட தோசை மாவு பதத்தில் இருக்குது. இன்றைக்கி நான் நார்மல் தோசைக்கல்லில் தாங்க பண்ணி காமிக்க போகிறேன். உங்ககிட்ட நான்ஸ்டிக் தவா இருந்தால் அதில் கூட பண்ணலாம். இப்போ இந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பேன்கேக் மிக்ஸை ஒரு கரண்டியில் எடுத்து இப்படி கல்லில் ஊற்றி விடுங்க. இதை தோசை பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிலாம் விடக்கூடாது. ஜஸ்ட்டு ஊற்றி அப்படியே விட்டுருங்க. நல்லா 1 நிமிஷம் வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் வேக விடுங்க. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். இப்போ இதை எடுத்துருங்க. இப்போ இன்னொரு கேக் பண்ணுறேன். அதே மாதிரி நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து விட்டுட்டு 2 பக்கமும் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரணுங்க. அதுதான் உங்களுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், எடுத்துருங்க. இதே மாதிரி மொத்த மாவையும் ஒரு கரண்டியாக எடுத்து பண்ணுங்க. இன்றைக்கி எனக்கு மொத்தமாக 9 கேக் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் சாக்லேட் சிரப் எடுத்துகிட்டு ஒரு 3 கேக் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். குழந்தைங்க லீவ் நேரத்தில் வீட்டில் இருக்கும்போதோ இல்லை ஸ்கூலில் இருந்து வரும்போதோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சாஃப்டான பேன்கேக் தயாராகிடுச்சு. இப்போ இதை ஒரு சாண்ட்விச் டைப்பில் நான் சர்வ் பண்ண போகிறேன். 2 கேக்லேயும் அந்த சாக்லேட் சிரப்பை விட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.